ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட மூணாவது ஸ்டெப், அதாவது கம்பேரிசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட ரெண்டாவது ஸ்டெப் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் இப்போ உங்களுக்கு கார்டில் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கம்பேரிசன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க. உங்களுக்கு நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு யோசனை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பீங்க. வேற என்னென்ன பிராண்ட் அதே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல கொடுக்குறாங்க, எந்த பிராண்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. அதே மாதிரி நீங்க எந்த பிராண்டை செலக்ட் பண்றீங்களோ அது மற்றதை காட்டிலும் எந்த அளவுக்கு ஒரு யூனிக்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்ப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா எத்தனை ரேம் இருக்கு அப்படின்னு பார்ப்பீங்க, எவ்வளவு இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்கிறத பார்ப்பீங்க, என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அப்டேட்டட் வெர்ஷன் என்னவா இருக்கு, அவங்க என்ன ப்ரொவைட் பண்றாங்க, இதெல்லாம் பார்ப்பீங்க. அதே மாதிரி மார்க்கெட்ல இதோட அந்த டியூரபிலிட்டி என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பீங்க. ஓகே, இது எல்லாமே நீங்க பாக்குறீங்க. பட் நீங்க இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்ன்றது ஒண்ணு தெரியணும் இல்லையா? அந்த பெஞ்ச் மார்க்ங்கிற ஒண்ணு தெரிஞ்சாதான் நீங்க முடிவு பண்ண முடியும் நீங்க பார்த்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் நல்லா இருக்கு இல்ல அப்படிங்கிறது. கரெக்டா? இப்போ அந்த பெஞ்ச் மார்க்குங்கிறது என்ன? அதாவது நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க. நீங்க வாங்கக்கூடிய ஃபோன் ஒரு 2 GB ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி எல்லாரும் 3 GB 4 GB 6 GB இப்போ ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 GB ரேம் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கு. இந்த 4 GB ரேம் அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கில் நீங்க 2 GB ரேம் இருக்கக்கூடிய ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வாங்கக்கூடியது பெஞ்ச் மார்க் காட்டிலும் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்த பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு சொல்றது. அப்போ இதே சேம் தான் இந்த ஸ்டாக் பிக்கிங்க்கும் நம்ம பண்ண போறோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த பினான்சியல் ஸ்ட்ரென்த்ல நீங்க நிறைய ரேஷியோஸ் பாத்தீங்க, அவங்களோட ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா அவங்களோட சேல்ஸ் எந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டீங்க. இந்த எல்லா டீட்டெயிலும் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வேல்யூவோட நீங்க கம்பேர் பண்ணணும் இல்லையா? அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும் நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அப்போ இந்த செலக்ட் பண்றதுக்கு நம்ம பெஞ்ச் மார்க்கு எதை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் வேல்யூ தான் பெஞ்ச் மார்க்கை ஃபிக்ஸ் பண்றோம். இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டாருக்கு என்ன ஃபுல் பேங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் பிஏ எவ்வளவு இருக்கணும், ஆவரேஜான ஒரு பிவைபி வேல்யூ எவ்வளவு இருக்கு, ஆவரேஜான ஒரு மூவிங் ப்ரைஸ் என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் தான் உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். அதே நீங்க ஒரு ஐடி செக்டார் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கம்பெனிகளோட பி என்ன மாதிரியா இருக்கு, அதோட ஆவரேஜ் எல்லாம் என்ன மாதிரியா இருக்கு, அதே மாதிரி இந்த பிவைபி வேல்யூவோட ஒவ்வொரு கம்பெனிக்கு என்ன மாதிரியா இருக்கு, எல்லா கம்பெனியும் சேர்த்து ஆவரேஜ் என்ன வருது, இந்த ஆவரேஜ் வேல்யூ தான் பெஞ்ச் மார்க்கா இருக்க போகுது. இந்த ஆவரேஜ் வேல்யூ வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, இந்த பெஞ்ச் மார்க்கோட மட்டும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நான் ஒரு மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்றேன். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பாத்துறேன். அதை பெஞ்ச் மார்க்கோட வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா பெஞ்ச் மார்க்கோட கம்பேர் பண்ணது மட்டும் இல்லாம சாம்சங் என்ன ப்ரொவைட் பண்றாங்க, சாம்சங் என்ன ஒரு அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்காங்க மைக்ரோமேக்ஸை காட்டிலும், இல்ல மைக்ரோமேக்ஸ் அதை காட்டிலும் இன்னும் அதிகமா இருக்காங்களா, இல்ல சோனி எரிக்சன் என்ன மாதிரியா இருக்கு, இல்ல எம்ஐ எம்ஐ பிராண்ட் என்ன மாதிரியா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, அவங்க எப்படி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம்ல. அதே மாதிரிதான் ஸ்டாக்குக்கும் நீங்க அந்த இண்டஸ்ட்ரியோட பெஞ்ச் மார்க், அதாவது அந்த ஆவரேஜ் வேல்யூல இருந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம அதே இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிச்ச கம்பெனியோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். நீங்க மிச்ச கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனி மற்ற கம்பெனியை காட்டிலும் எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஒரு யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது அவங்க
ப்ரைஸ் லோ ப்ரைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களோட ஷேர் வந்து லோ ப்ரைஸாக இருக்கா இல்லையா, இல்லை அவங்களோட அந்த ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கா இல்லையா, growth வந்து அதிகமாக இருக்கா இல்லையா, மிச்ச கம்பெனியை காட்டிலும் இவங்களோட சேல்ஸ் வந்து என்ன மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களால் ஃபில்டர் வந்து பண்ண முடியும். இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஒரு அந்த செக்டாரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட நீங்கள் அனலைசிஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய கம்பெனி என்ன மாதிரியான ஒரு இருக்கு, என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்கில் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு 5 கம்பெனி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இந்த 5 கம்பெனில, அதாவது 5 கம்பெனியுமே வந்து கண்டிப்பா டாப் கம்பெனிஸா இருக்கணும். இந்த டாப் கம்பெனிஸோட நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த கம்பெனியை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரேட்டிங் போடுங்க. இந்த பிஇ ரேஷியோக்கு வந்து ஒரு ரேட்டிங் போடுங்க. இவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அந்த அஞ்சு அஞ்சு கம்பெனில 5வது கம்பெனி உங்க கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5 கம்பெனிகள்ல எந்த கம்பெனிக்கு வந்து லோயஸ்டா இருக்கு அவங்களுக்கு 1 போட்டுக்கோங்க. அடுத்து யாருக்கு வந்து ஹையா இருக்கு 2, அதே மாதிரி ஆர்டர் வைஸா வந்து நீங்க ரேங்கிங் போடுங்க. அடுத்தபடியா வந்து இந்த பி பை வேல்யூ, அவங்களுக்கு இருக்கக்கூடிய டெப்ட் எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி அவங்களோட கேஷ் ஃப்ளோ என்ன மாதிரியா இருக்கு, ரெவன்யூ எப்படி இருக்கு, அவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்கு, ப்ராஃபிட் growth வந்து எப்படி இருக்கு, ஆர்ஓஇ எப்படி இருக்கு, ஆர்ஓசிஇ எப்படி இருக்கு, இது மாதிரி இந்த சிஎஃப் இருக்குல்ல, ஓசிஎஃப் டிவைடட் பை பேட், இந்த எல்லா ரேஷியோக்கும் நீங்க தனித்தனியா வந்து அவங்களுக்கு ரேங்கிங் கொடுங்க. அந்த 5 கம்பெனிகளுக்கும் எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த கம்பெனி வந்து எல்லாத்துலயும் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல ரேங்கிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நம்ம செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனி கரெக்டான கம்பெனி தானா இல்லையா, இல்ல இதே செக்டார்ல இருக்கக்கூடிய வேற கம்பெனியை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஐடியாவை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நல்ல விதமான ஒரு ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ண முடியும். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நான் மைக்ரோமேக்ஸ் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் பெஞ்ச் மார்க்கோட நம்ம பாக்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அதை கொண்டு போய் சாம்சங்கோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அதை எடுத்துட்டு போய் நான் சோனி எரிக்சனோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அதை எடுத்துட்டு போய் எம்ஐ ப்ராடக்டோட வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது, சாம்சங் ஃபோன் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. பட் இந்த சாம்சங்கும் எம்ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஐடியா வருது. அது மட்டும் இல்லாம சாம்சங் நல்ல பிராண்டு, பட் இந்த பிராண்டுக்கு தகுந்தாப்புல இவங்க ரேட் வந்து ஹையா இருக்கு. அதே மாதிரி எம்ஐ இப்பதான் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு, இவங்களோட ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு. அப்போ இது இப்போ என்னோட செலெக்ஷன் வந்து என் கையில இருக்கு. நான் வந்து வேணும், நான் அதிகமான பணம் போட்டு அதே ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய நல்ல பிராண்டு சாம்சங்ல வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை விட கம்மியான ரேட்டை போட்டு அதே சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய எம்ஐ வாங்கலாம். இந்த ரெண்டுமே வந்து இப்போ என் கையில தான் இருக்கு. அப்போ இந்த கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து வருது. நம்ம வந்து எதுக்கு வந்து ஓவர் ப்ரைஸ் கொடுக்குறோம், எதுக்காக வந்து கம்மியான வெளி கம்மியான ப்ரைஸ்ல வந்து நம்ம நல்ல ஸ்டாக் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிறது. அப்போ நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க, ஒரே செக்டார்ல இருக்கக்கூடிய 2 கம்பெனி இவங்களோட அந்த ஏர்னிங்ஸ் growth அப்படிங்கிறது ஒரு 8% இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு கம்பெனி 8% இருக்கு. பட் இந்த கம்பெனியோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாயில இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கக்கூடிய ஷேர் எவ்வளவு வந்து உங்களுக்கு ஏர்னிங் கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர்னிங் growth வந்து எவ்வளவு கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஒரு 8% கொடுக்க போகுது. இங்க நீங்க 1000 ரூபாய் போட்டு வாங்கக்கூடிய ஷேரும் 8% growth தான் வந்து கொடுக்க போகுது. அப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க இதுல கொடுக்கறத காட்டிலும் நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுத்த வெயிட்டேஜ் அதிகம் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி இவங்களோட காஸ்ட் வந்து இன்னும் ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதை தான் வந்து நீங்க கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணணும். இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு ஸ்டாக் செலக்ஷனுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்துருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் செலக்ஷனுக்கான இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட 3வது ஸ்டெப்பான கம்பேரிசனை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த சம்பந்தமா உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும், எந்த விதமான கமெண்ட்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா வந்து கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து வீடியோ லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ். ஸோ மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாகர் சேகர். தேங்க்யூ.